சிஏபிஎஃப் பில்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சிஏபிஎஃப்னா யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிஏபிஎஃப் ஆஃபீஸர், சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சிஏபிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ். இவங்க யாரு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர மாட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க. ஓகேவா? இந்த மேஜர் ஃபோர்ஸஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி. ஓகேவா? இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அப்புறம் இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், இவங்கெல்லாம் என்ன இந்த சிஏபிஎஃப்க்கு கீழே வரக்கூடிய மேஜர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இந்த சிஏபிஎஃப் தான் ஒரு டோட்டலாக இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே வரக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்துட்டு என்னது? இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி. ஓகேவா? இதெல்லாம் மேஜர் ஃபோர்ஸஸ். சிஏபிஎஃப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஃபோர்ஸஸ் இவங்களாம். ஓகேவா? ஸோ இது உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னலாக செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஐடிபிபியை பொறுத்த வரைக்கும் பார்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் இன்சர்ஜென்சியும் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் இவங்களுடைய ரோல். ஸோ சிஏபிஎஃப் பற்றி பார்த்துட்டோம். மேஜர் ஃபோர்ஸஸ் வேற என்ன? சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி அண்ட் எஸ்எஸ்பி இவங்களை பார்த்துட்டோம். இவங்களோட ரோல் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட இந்த புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல பில்லு, என்ன பில்லு? இந்த சிஏபிஎஃப் பில்லு அப்படின்ட்டு. இதில் என்ன ஃபீச்சர்ஸ்? இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தோம்ல, இந்த சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இவங்க எல்லாத்தையும் ஒன்றா ஒரு அம்பரலாவாக இது பண்ணி ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பில்லோட மீனிங். ஓகேவா? சிஆர்பிஎஃப், அப்புறம் வந்துட்டு இது சிஏபிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி இவங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக ஃபோர்ஸஸ்ன்றது இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு கமாண்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இவங்க சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரையும் மொத்தமா ஒன்னா சேர்த்து ஒரு அம்ப்ரலா கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ரெகுலேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை நமக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த பில்னுடைய எய்ம். ஓகேவா? ஸோ இவங்க இது மூலயமா என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட், அங்கே வேலைக்கு ஆட்கள் எடுக்கக்கூடியது, அதே மாதிரி சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, கோஆர்டினேஷன். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு அம்ப்ரலா ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு எல்லா இதையும் உள்ள கொண்டு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ண போறாங்க. அதுல இவங்க கவர் பண்ணக்கூடியது ரெக்ரூட்மெண்ட், சர்வீஸ் கண்டிஷன்ஸ், ட்ரைனிங், கோஆர்டினேஷன்லாம் இவங்க பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட மெயின் எய்ம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் அக்ராஸ் ஆல் சிஏபிஎஃப். எல்லா சிஏபிஎஃப்ஸையும் ஒன்னா ஸ்டாண்டர்டைஸா பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட இது. ஸோ கன்சர்ன்ஸ் ரைஸ்ட். இப்போ இவங்க அப்போசிஷன்ஸ் வந்துட்டு சில கன்சர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க, அது கவர்மெண்ட் வந்து சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ரெண்டு ஒப்பீனியன்ஸும் நம்ம பார்த்தா தான் நம்மளால ஒரு நியூட்ரலான ஒரு ஒப்பீனியனுக்கு வர முடியும். ஸோ அதனால தான் ரெண்டு பேருடைய கன்சர்ன்ஸும் அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷனும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது பாருங்க. அப்போசிஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபெடரல் கன்சர்ன்ஸ் இதுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இது என்ன சார் ஃபெடரல் கன்சர்ன்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சிஏபிஎஃப்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் டைம் அப்பயும் இல்லை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் டைம் அப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்மளுக்கு தெரியும் இந்த கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ இவங்க இந்த சிஏபிஎஃப் டோட்டலா ஒரு கண்ட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் டைமா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் டைமா இருந்தாலும் சரி, அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த போலீஸ் கேட்கக்கூடிய நிலைமை வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னுடைய அந்த கன்சர்ன்ஸ்ன்றது பாதிக்கப்படுது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பில் எடுத்துட்டு வரப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட எந்த விதமான கன்சல்டேஷனும் பண்ணல அப்படின்றது அப்போசிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்கள் எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி, இந்த ஃபோர்ஸஸை நம்ம எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கமாண்டர் ஒன்று சொன்னால் அது கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு அம்ப்ரல்லா கீழே இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தால் கோஆர்டினேஷனை அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி நார்மலாகவே இங்கே நேஷனல் செக்யூரிட்டிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ஸ்ட்ரக்சர்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதால பாலிசிஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ஈஸியா இருக்கும், ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பில் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்டோட ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாங்க.
ஸ்டேட் என்ன சொல்றாங்க, நான் இப்போ சொன்னேன்ல லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட்டோட சப்ஜெக்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து தான் வருது. ஸோ நீங்க வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா சென்டரோட கை தான் அங்கே ஓங்கி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இது வந்துட்டு எங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமை பாதிக்கப்படுத்துது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்டர்னல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதே மாதிரி கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒரு கிரைசிஸ் உருவாச்சு அப்படின்னா ஒரு கமாண்டர் சொல்றாரு அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸும் அந்த கமாண்டை மட்டும் தான் கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் இது இருக்கும்ல, டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது, டிஃப்ரெண்ட் ஆஃப் வே ஆஃப் மெத்தட் இருக்கும்ல அவங்க செய்யறதுல. ஸோ இப்போ ஒருத்தர் மூலயமா எல்லாமே நடக்குது அப்படின்னா இந்த கிரைசிஸ் ரெஸ்பான்ஸை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது யூனிஃபைடா இருக்கும், ஒருத்தர் கீழே இருந்து கரெக்டா வந்துடும், ஒரே ஃபார்மேட்ல தான் எல்லா ஃபோர்ஸஸும் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக இது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்லை வந்துட்டு ராஜ்யசபால பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஃபார் சிஏபிஎஃப்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பில் அப்படின்றது ராஜ்யசபால பாஸ் ஆயிருக்கு, அதனால தான் இந்த நம்ம நியூஸ்ல இதை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. CAP